அழகாய் பிறந்த இந்த நாள் ஆனந்தம் கொட்டும் நாளாக அமையட்டும். காலை வணக்கம். இது பூபாலம் வித் சௌமியா அண்ட் மணிமாறன். சௌமியா, ஆங்கில இலக்கிய உலகம் இருக்கு இல்லையா, அது வந்து ஷேக்ஸ்பியருக்கு அடுத்ததா இரண்டாவது உயர்ந்த நிலையை யாருக்கு கொடுத்துருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சந்தேகமே இல்லை, சார்லஸ் டிக்கன்ஸ் அவர்கள் தானே. மிகப்பெரிய எழுத்தாளர் தான். அப்போ நிறைய புத்தகம் படிக்கிறீங்க. அவர் எழுதின ஆலிவர் ட்விஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு புத்தகமே அவரோட திறமைக்கு சான்று அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும்போதே தெரியுது. அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாந்தில் போஸ்ட்மவுத் அப்படிங்கிற இடத்துல 1812 வருஷம் பிப்ரவரி 7ஆம் தேதியான இந்த நாளில் தான் வந்து பிறந்திருக்கிறார். அவரோட குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவங்க அப்பா வந்து வரவுக்கு அதிகமாக செலவு பண்ணுற ஒரு கேரக்டர் அவர். அதனால் என்ன பண்ணார், இந்த கடன் பிரச்சனை காரணமாக சிறைக்கு போயிட்டார். அப்போலாம் வந்து இந்த சார்லஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிக்கன்ஸ் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை. படிக்கிற வயசுலேயே வந்து அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஏழ்மை காரணமாக ஸ்கூலுக்கு போகணும் தம்பி நீங்கள் நின்றுங்கன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு வேலைக்கு அமைச்சிட்டாங்க. ஆமாம், அவர் வேலை செஞ்ச அந்த சூழல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமான ஒரு சூழல். இந்த கஷ்டங்களெல்லாம் அவர் வந்து பிற்காலத்தில் ஒரு எழுத்துக்களில் வந்து பிரதிபலித்தார். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆலிவர் ட்விஸ்ட் அப்படிங்கிற அந்த கதையை எழுதும்போது ஆலிவர் ட்விஸ்ட் அப்படிங்கிற அந்த கேரக்டரும் சரி அந்த கதையும் சரி ரொம்ப தத்ரூபமாக வந்து அமைஞ்சதுக்கு காரணம் அவரோட சொந்த அனுபவங்களை வச்சு எழுதினால தான். அதான் என்னதான் நம்ம வந்து மற்றதெல்லாம் சேகரித்து எழுதினாலும் உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது அதுக்கு எப்பவுமே ஒரு தனி மதிப்பு இருக்கத்தான் செய்யுது இல்லையா? கண்டிப்பாக. ஸோ எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் பெரிய அளவில் வந்து ஜெயிக்க முடியும், அதுக்கு நம்பிக்கை மட்டும்தான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப சான்றா விளங்குனவர் தான் வந்து சார்லஸ் டிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி பேசிட்டு இந்த பூபாலம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடலை பார்க்கலாம்.
விழிகளுக்கு விருந்து கொடுக்குற பாடல்களும் செவிகளுக்கு விருந்து கொடுக்குற தகவல்களும் பார்த்துட்டு இருக்கீங்க பூபாலம் நிகழ்ச்சியில. மணி, இந்த ஆந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஆந்தைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 133 வகைகள் வந்து ஆந்தையில வந்து இருக்கான். ஆனால் இந்த ஆந்தை மாதிரி கண்ணடா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்னன்னா, ஆந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அங்குலம் தூரத்தில் கூட கிட்ட வந்து பார்க்க முடியாது. அதாவது கிட்ட பார்வை அதுக்கு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா தூரத்தில் ரொம்ப தெளிவாக, எவ்வளோ தூரம் இருந்தாலும் தெளிவாக பார்க்குமா. அது காரணம் என்னன்னா, குழிக்குள்ளே வந்து நிலையாக பொருத்தப்பட்ட மாதிரியான நிலையில தான் வந்து கண்கள் இருக்கும். அதுக்கு வந்து திரும்புறதுக்கான சக்தி அதுக்கு இருக்குது. அது எப்படின்னா 270 டிகிரி வரைக்கும் திரும்பும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கழுத்து இருக்கு இல்லையா, அந்த கழுத்துலேருந்து ரொம்ப மென்மையான இறகுகள் இருக்கிறதுனால இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி, அது 2 பக்கமுமே 270 டிகிரி வரைக்கும் திரும்பக்கூடிய ஒரு சக்தி அந்த ஆந்தைக்கு இருக்குது. அதனால் ஆந்தை கண்டடா உனக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, அது காரணம் தான். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் தெளிவாக பார்க்கும். பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட இருக்கிற விஷயம் அதுக்கு தெரியாது, ஆனால் தூரத்தில் இருக்கிற விஷயம் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். இல்லை என்ன தெரியுது, ஏதாவது ஒரு மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ளஸ் இருக்கும்ல. நிச்சயமா. இந்த ஒரு நல்ல தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடலை பார்க்கலாம். நாளை நாளை என்றிடாமல், வேலை வேலை என்றிடாமல், வேலவனை வணங்குவது வேலை. நாளை நாளை என்றிடாமல், வேலை வேலை என்றிடாமல், அந்த வேலவனை வணங்குவது நம் வேலை. நம்மை காப்பதுதான் அந்த முருகனவன் முதல் வேலை. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேலென வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். முருகா 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 என்று ஓதுவார் முன். முருகா என்று ஒரு முறை சொன்னால் நம் முன்பினை தீரும். கந்தா என்று ஒரு முறை சொன்னால் நம் கவலைகள் போகும். கடம்பா என்று ஒரு முறை சொன்னால் அவன் கருணை மழை பொழியும். குமரா என்று ஒரு முறை சொன்னால் நம் குறைகள் யாவும் தீரும். வடிவேலா என்று ஒரு முறை சொன்னார் நம் வாழ்வு என்றும் வளமாகும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. எனவே வேலை வணங்குவது வேலை, வேலை வணங்குவது வேலை, வடிவேலை வணங்குவது வேலை, வேலை வணங்குவது வேலை. அதிகாலை மாலை சோலை கிழவனது வேலை வணங்குவது வேலை, அதிகாலை மாலை சோலை கிழவனது வேலை வணங்குவது வேலை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாளை நாளை என்றிடாமல், வேலை வேலை என்றிடாமல், நாளை நாளை
சத்தியமாய் கண்ட வார்த்தையாகும். இது சத்தியமாய் முருகன் வார்த்தையாகும். வேலை வணங்குவதே வேலை, அதிகாலை மாலை சோலை கிழவனது வேலை வணங்குவதே வேலை. ஆற்றுப்படை படிக்கும் போதும் மாறு முகரை நினைக்கும் போதும், முருகாற்றுப்படை படிக்கும் போதும் ஆறு முகரை நினைக்கும் போதும் வந்திடுவாள் வெற்றி மகள் வீடு. ஆற்றுப்படை படிக்கும் போதும் ஆறு முகரை நினைக்கும் போதும் வந்திடுவாள் வெற்றி மகள் வீடு. நீ அனுதினமும் திருப்புகழை பாடு அல்லது அனுதினமும் திருப்புகழை கேளு. வேலை வணங்குவதே வேலை, அதிகாலை மாலை சோலை கிழவனது வேலை வணங்குவதே வேலை. வேலை வணங்குவதே வேலை வணங்குவதே வேலை, குமரன் வேலை வணங்குவதே வேலை. வேலை வணங்குவதே வேலை. நம்மை காப்பதுதான் முருகனவன் முதல் வேலை. நம்மை காப்பதுதான் முருகனவன் வேலை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா, 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 வேல் வேல் முருகா. வெற்றி வேல் முருகா. புத்துணர்ச்சியான இந்த காலை பொழுதுல பூபாலம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா, ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த பருவமழை இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி நிலத்தடி நீர் பற்றி மத்திய நிலத்தடி நீர் வாரியம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இந்த ஆராய்ச்சியில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த இந்தியாவிலே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்தில் தான் வந்து நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு, அபாயகரமானதாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. ஆமாம், இந்த விஷயத்தை வந்து நானும் நியூஸ் பேப்பரில் வந்து படித்தேன். மொத்தம் 457 கிணறுகளில் வந்து இந்த ஆராய்ச்சி வந்து பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 24% கிணறுகளில் நீர் மட்டம் உயர்ந்திருந்தாலும் 76% கிணறுகளில் பார்த்தீங்கன்னா நீர் மட்டம் வந்து குறைஞ்சிருக்கு. நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது சௌமியா. நம்ம வந்து அது கண்டிப்பாக ஏற்றுக்க தான் வேணும். இப்போ பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறோம், அதாவது 200 வருஷத்துக்கும் அதிகமாக கூட வந்து அது மக்கி போகாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மழை நீர் பார்த்தீங்கன்னாக்கா மண்ணுக்கு அடியில் அந்த பூமிக்கு அடியில் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. நிறைய திட்டங்கள்லாம் வந்தாலும் கூட ஒவ்வொருத்தவங்களும் நம்மளோட பொறுப்பு இது அப்படின்னு உணர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் இந்த நிலத்தடி நீர் மட்டத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்குது. நிச்சயமா, அதாவது நிலத்தடி நீரை வந்து நிலத்தடிக்கு போக விடாமல் வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து தடைப்படுதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் வர தண்ணியை கூட பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்துறது கிடையாது. இப்போ வந்து நம்ம சாமான் துலக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் டேப்பை திறந்து விட்டு அப்படியே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும், அப்படியே வந்து சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது மாதிரி பண்ணாமல் ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து பிடிச்சி வச்சுட்டு கழுவினா வந்து நம்ம நிறைய தண்ணியை வந்து சேமிக்கணும். அதே சமயத்தில் வந்து நிலத்தடி நீரையும் வந்து நம்ம பாதுகாக்கணும், அப்படிதானே? ஆமாம், தண்ணி வந்து நம்ம வாழ்க்கைக்கு வாழ்வாதாரம் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். இந்த ஒரு முக்கியமான ஒரு தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் தான் வீரன் நல்ல முத்து பேர வெள்ளி பேர் படுத்து
சல்லி ரப்பா சல்லி குடு குடு சல்லி குப்ப சல்லி ராவுத்த சல்லி ரப்பா சல்லி வேத்து வடியும் சாராயம் காத்திருந்து பூச பண்ணும் காவடி பண்டாரம் காவடி பண்டாரம் வேத்து வடியும் சாராயம் காத்திருந்து பூச பண்ணும் காவடி பண்டாரம் காவடி பண்டாரம் சடுகுடு என்பது சாட்டை என்பது மேட்டு பத்திரி முத்தையானாடா சத்து கடக்கா சம்புரு கொண்டாடா சம்புரு கண்டாடா ஹை சம்புரு கண்டாடா நான் தான் வீர நல்ல முத்து பேர நான் தான் வீர நல்ல முத்து பேர வெள்ளி பெறம்பெடுத்து விளையா